ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா கிட்டே சொன்னேன், ஏன் கதைலாம் நீ சொல்லிகிட்டு இருக்க, அவங்க இது மாதிரி தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானக்கா, அதை ஏக்கா நீ ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லடி நான்லாம் ஒரு சில விஷயங்களில் சில இதில் நம்மளுக்கு சரியாக நடக்கணும் நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஏன் அதுலலாம் நம்ம ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்கும் ஒரு இதாக விஷயத்த சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே ஓகே பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே நம்ம எதுலேயும் யாருக்கிட்டேயும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், அவசியம் கிடையாது தான், நம்ம எதையும் சொல்லக்கூடிய நிலமையில நம்ம இல்லைல்லக்கா அப்படின்னோடனே, நீ ஏன் அப்படியே நினச்சிக்கிற, மற்றவங்க பேசுகிற நிலமையில நம்ம இருக்கிறோன்னு நினைக்காத, மாறும்க்கா, நிலமை எல்லாமே மாறும், மாறுறப்ப அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ இருக்கிற நிலமையே நடக்கும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சரியாக நினச்சிக்கிறோமா இல்லை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் முயற்சி பண்ணி பார்க்கணுமே தவிர, அவங்க இது சரியில்லை இவங்க இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, ஒரு சில நேரங்களில் நம்ம எதையுமே நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் மாறுபாடாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு புரியக்கூடிய விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம செய்வோம் பண்ணுவோம், வேறு விஷயங்களில் நம்ம அதெல்லாம் பேசக்கூடிய அவசியங்கிறது இப்போ இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இல்லாததுனால தான் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா அது இருந்திருந்தால் உங்களுக்கு அது தோன்றியிருந்தால் ஏன் நீங்கள் அது மாதிரி பேச போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா கேட்டார். நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு பேசாதீங்கப்பா, எதா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற நியாயங்களை அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான், வேறு வேறு விதத்தில் நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னால, சரி விடுங்க, நம்ம இப்போதைக்கு பேசி எதுவும் ஆக போகிறதில்ல பண்ண போகிறதில்ல, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் பண்ண வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு போக போக எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்களை நம்ம வேண்டாங்கிறத தாண்டி நம்மலாம் வேணும் வேண்டாங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் சரியாக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தனாலே போதும், அதுக்கு மேலே நம்ம யாரையும் காரணமாக சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னா, சரி சரி ஏதோ சொல்கிறீங்க, நான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எதுவும் நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, இதுக்கு அடுத்தது என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாம் சரியாக வரணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் சரியாக வந்தால் தான் போச்சு, அது இல்லைன்னா நம்மளுக்கு யாரையும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறீங்க, நான் இல்லைங்களே, ஒரு காரணங்கள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்திக்கிறதுக்கான காரணங்களை நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு